ஹாய் ஹலோ how are you? மாலை வணக்கம். இங்க வந்து இன்னைக்கு வந்து சாயங்காலம் ஆகுது. அதனால வந்து இன்னைக்கு வந்து போன்ஜூர் கிடையாது, போன்சுவார். போன்சுவார் போன்சுவார். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னாக்கா வந்து ஹோம் மேட் பீட்சா. ஓகேவா? ஏன் ஹோம் மேட் பீட்சானாக்கா வந்து இப்போ கூட வெளில போயிட்டு பீட்சா வாங்கி சாப்பிட்றலாம். கீழே கூட பிட்சாரியா இருக்குது, பீட்சா வாங்கி சாப்பிடலாம். ஆனால் வீட்டில் செய்கிற மாரி டேஸ்டான ஒரு பீட்சா கிடைக்குமா நம்மளுக்கு? அதுவும் ஹெல்த்தியான ஒரு பீட்சா கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் ஹோம்மேடு கிச்சன்னாக்கா கிச்சனில் இருக்கிறோம்ல, அதனால தான். ஓகேவா மக்களே? இன்னைக்கு வந்து என்ன நான் செய்ய போறோம்னு சொல்லிட்டு காட்ட போறோம். 3 வகையான பீட்சா இருக்குது. இத்தாலியன் பீட்சா, அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ்லயும் வந்து ஒரு பீட்சா மாரி இன்னொன்று இருக்குது. அதையும் வந்து என்னன்னு காட்டுறோம். ஓகேவா? அது வந்து நான் செய்யும் போது உங்களுக்கு சொல்றேன் அது என்னன்னு. ஓகேவா? ஸோ பாருங்க, இன்கிரீடியன்ட்லாம் காட்டுறேன். அப்படியே ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து விலாவரியா சொல்றேன். எல்லாத்தையும் பாருங்க. ஓகே மக்களே? அதனால வந்து ஆண்டஸ் பிளாக்ல இருந்து ஆண்டனி, வெல்கம் டு ஹோம் கிச்சன் சீரீஸ். Ant Taste. ஸோ மக்களே, இன்னைக்கு நான் வந்து பீட்சா செய்யறதுக்கு எல்லாமே ரெடி. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து மாவு ரெடி பண்ணல. ரெடிமேட்ல வந்து எப்படி பீட்சா இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு வந்து மாவு அவங்களே வந்து விற்பாங்க. அதனால நம்ம அது மாதிரி வாங்கி வந்துட்டோம். அப்புறம் வந்து இன்னொன்று செய்யறோம்னு சொன்னால அது வந்து நம்ம செய்யும் போது விழாவரே கட்டணும். அதுக்கு வந்து தேவை இந்த இந்த மாவு, அப்புறம் முட்டை, அதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீமு. இங்க வந்து ரொம்ப சகஜமான விஷயம் வந்து போர்க் மீட்டு. அதனால வந்து போர்க் மீட்ல வந்து அது பண்றோம். ஒரு போர்க் மீட்ல வந்து பிஸா செய்றோம். இன்னொன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து சிக்கன்ல பண்றோம். ஓகேவா? சிக்கன், அது கூட வந்து சீஸு, அது கூட வந்து என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து வீடியோ போடுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீஸு இந்த சீஸில் வந்து பிஸா செய்வாங்க. அந்த சீஸ் இந்த சீஸ்ல எல்லாம் பிஸா செய்யாதுங்க. எப்போதுமே வந்து பீட்சானாலே வந்து மொட்சரெல்லா, அதுவும் வந்து எரும மாட்டு பாலில் செய்கிற மொட்சரெல்லால தான் வந்து பீஸா செய்யணும். ஓகேவா மக்களே? அதனால வந்து இந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எப்படி எப்படிலாம் வந்து ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே? நான் வந்து சீக்கிரட்டா ஒன்று செய்யறேன்னு சொன்னேன்ல, பீட்சா கூட. பீட்சா வந்து ரொம்ப ஈஸி. அதனால வந்து அது எல்லாமே வந்து அப்புறம் காட்டுறோம். இப்போ என்னன்னா வந்து ஃப்ரான்ஸ்ல வந்து பீட்சா மாரியே இன்னொன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து கீஷ். கீஷ் லோரேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வெங்காயம் போடுவாங்க, நிறைய பேர் வெங்காயம் போட மாட்டாங்க. நம்ம வந்து இந்தியன்ஸ் இல்லை, அதனால வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அழகா இது பண்ணி நம்ம வந்து அதில் போடுறோம். ஓகேவா மக்களே? அதனால வந்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி அழகா வெங்காயம் வெட்டுறேன். ஆனா எங்க அத்தை ஒண்டி சொல்லுவாங்க, ஏமா வெங்காயம் வெட்டுறதுக்கு இவ்வளோ சவுண்டாமா? அதனால வந்து வெங்காயத்தை அழகா கட் பண்ணிக்கலாம். அதனால வந்து அவங்களுக்கு ஒரு டெடிகாஸ். அவங்க எப்படி வெங்காயம் வெட்டுவாங்கன்னு தெரில. ஒருவேளை அவங்க சத்தம் போடாம வெங்காயம் வெட்டுவாங்களோ என்னமோ. இங்க வந்து இந்த கட்டிங்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குனால அதனால வந்து வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா எப்படி சூப்பரா கட் பண்ணிக்கிறேன்னு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீட்சா எப்படி வந்து ரெடி பண்றோம் அது எல்லாத்தையும் பண்ணிட்டு கீஷ் லோரன் வந்து நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். இல்ல வேணாம், நம்ம வந்து வெங்காயத்தெல்லாம் வந்து அழகா சோட்டை பண்ணிக்கலாம். ஓகேவா? அது கூட வந்து அந்த போர்க் மீட் சொன்னால அதையும் சேர்த்து சோட்டை பண்ணிக்கலாம். ஓகே மக்களே? அப்போ வந்து நம்ம வந்து எப்படி இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு அடுப்புல காட்டுறேன். ஸோ மக்களே, நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு அழகா லைட்டாக எண்ணெய் போடுவோம், நிறைய போடுவோம்னா ஏன்னா வந்து போர்க் மீட்டில் வந்து கொஞ்சம் கொழுப்புலாம் விடும். அப்படியே நம்ம வந்து ஆனியனை போட்டு இதுதான் வந்து அந்த இது சொன்ன போர்க் மீட்டு. எப்பவுமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து அழகாக ஓப்பன் பண்ணி நம்மளோட ஆனியன் கூட போட்டுடலாம். முழு வீடியோ வந்து நான் வந்து சில நேரத்தில் தப்பாக சொல்லிட்டாலும் இது பண்ணிட்டாலும் உங்களுக்காக வந்து அழகாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சொல்லக்கூடாது, என்னடா நீ இப்படி பண்ண அப்படி பண்ண, எதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலன்னு. அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்கள், இதை நம்ம வந்து அழகாக சார்ட்டே பண்ணி எடுத்துகிட்டு தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு என்னென்ன பண்ணமோ இது பண்ணுறோம். ஓகே? பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் அழகாக லைட்டாக அப்படி சார்ட்டே பண்ணிக்கலாம்.
அதாவது மக்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நல்லா அழகாக சால்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து நினச்ச மாரி அவ்வளோ ஆயில் விடல, அதனால வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க, ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா வந்து நிறைய போடாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ மக்களே ஃபஸ்ட்டு பிஸா வந்து நானும் ரயானும் வந்து ரெடி பண்ணுறோம். ரயான் என்ன சொல்லணும்? வணக்கம் வணக்கம் இல்லடா, இது சாயங்காலம். சங்கரம் மக்களே. சாயங்காலம் மக்களே இல்லடா, மாலை வணக்கம். மாலை வணக்கம் மக்களே. ஓகே மாலை வணக்கம் மக்களே. அதாவது ஃபர்ஸ்ட் பிஸா வந்து ரயன் ரெடி பண்ண போறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோவா சீஸ்லாம் வந்து பிடிக்காது. உனக்கு என்ன சீஸ் பிடிக்கும்? சேடார் சீஸ் பிடிக்குமா அவருக்கு? அதனால வந்து ஃபர்ஸ்ட் பிஸா அவர் வந்து ரெடி பண்றாராம். அப்படியே அவர் ரெடி பண்ணுவாரு, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அவர் என்னத்த ரெடி பண்றாருன்னு சொல்லிட்டு காட்டுறோம். ஓகே மக்களே. ஸோ மக்களே அவர் வந்து அழகா பிரிச்சுட்டு பீஸா ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் இது பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா வந்து ரெடிமேடு பிட்ஸா மாவு. இது இப்படி தான் இருக்கும் எல்லா கடையிலையும். இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து மோஸ்ட்லி எல்லா கடையிலையும் இது வந்து விற்கும். அது கூட வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ட்லாம் வந்து பிட்ஸாக்குன்னு வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேவா? Après, என்ன பண்ணணும்? Il n'y a pas de fourchette. Il n'y a pas de fourchette. Bah, prends une fourchette. Il n'y a pas de fourchette. Tu me demandes s'il n'y a pas de fourchette. C'est toi le cuisinier ou c'est moi le cuisinier? Tu vas faire quoi avec la fourchette? Fourchette வச்சு என்ன பண்ண போற? ஃபோர்ஷ் வச்சு என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் அது குத்துணுமா? ஆமா. சரி வஜி, பிட்ஸால நான் அதை பார்த்ததே இல்லை வஜி. நீ எப்படிதான் செய்வியா? ஓகே. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து குத்தி தான் செய்வாராம். அதனால அவரை குத்த விடலாம். குத்துங்க ஏஜமா, குத்துங்க. அதுக்கப்புறம் என்ன போடணும் அதுல? சோஸ் டொமேட்டோ. டொமேட்டோ சோஸ்? ஆமா. நம்ம கூட டொமேட்டோ இன்னைக்கு இல்லடா. டொமேட்டோ இருந்தாக்கா ஜாலியா இருந்திருக்கோம்ல. டொமேட்டோனா யாரு தெரியலையா? டேய் கல்வின்னு. டொமேட்டோ. இப்போ வந்து ரயன் வந்து என்ன ஆட் பண்ற? டொமேட்டோ சோஸ் வந்து போறோம். டொமேட்டோ அது அவன்டா, இது டொமேட்டோ. வந்து நல்லா வந்து தெரியல, நல்லா தாராளமா போட போறியா? ஆமா. beaucoup. dis tu vas en mettre beaucoup? je vais en mettre beaucoup. ஓகே, அவர் வந்து தாராளமா போட போறாராம். ஸோ மக்களே ஃபைனலாக வந்து அந்த போர்க் மீட்டை வந்து நாங்கள் வந்து பிட்ஸாக்கு வச்சுக்கின்னு நாங்கள் செய்கிற அந்த கீஷ் லோரனுக்கு வந்து சிக்கன் மீட் வச்சுக்கணும். ஏன்னா ரயனுக்கு வந்து அவ்வளோவா வந்து சீஸாக அந்த பிடிக்காது. அதனால வந்து அவன் வந்து இந்த இது கேட்டான். சரி ஓகேடா இதையே போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அதனால வந்து இந்த இதுக்கு கேட்டேன். அத்தோசியம் மோஸ்ட்லி கடையிலையும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து சில கடையில் வந்து எலக்ட்ரிக் மிஷினில் பிஸா பண்ணுவாங்க. சில பேர் வந்து விறகு அடுப்பில் வந்து பிஸா பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட அழகான ஓவனில் தான் வந்து பிஸா ரெடி பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு பீட்சா மோட்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து அதுலேயே பண்ணிடுறோம் இன்னைக்கு. ஸோ இது என்னது? ஸ்டிகாஷே தமிழ் பீஃப் மீட்டு. பீஃப் வந்து அரைச்சி மீட்டு. இங்கே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். ஓகேவா? அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போர்க் மீட் கூட வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணுறாரு. எப்போதுமே கிச்சனு எதாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து இஷ்டத்துக்கு பண்ணிடுது தான். ஓகேங்களா? வீட்டு ஹோம் மேட் கிச்சன்னாலே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் போட்டு செய்யறது தான். ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. எருமை மாடு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொஜரலா வந்து எருமை மாடு பிளாக் கவுல பாலில் செய்கிற சீஸ் மொஜரலா. ஒரிஜினல் பிளாக் கவ் மில்க்ல செய்கிற மொஜரலா. என்ன யோசிக்கிற? எருமை மாடுடா, நம்ம ஊர்ல கருப்பு கலர்ல மேஞ்சு நிக்குமே, அதுதான்.
இப்போ வந்து ரயன் வந்து செதார் போட போறாரு அதில். J'arrive pas à ouvrir. So, il peut vendre cheese pour un செதார். cheddar cheese. நீ அதுக்கு மேலே மொஜரெல்லா போடுவியா என்ன? நோ, மொஜரெல்லா அது ஒரு பிட்சாவா? இட்டாலியன்லாம் பார்த்தனா காண்டாயிடுவாங்க தெரியுமா? இது அமெரிக்கன் பிட்சா. ஓஹோ, அவன நீ அமெரிக்கன் இல்லையே. பரவாயில்ல. ஏய் இந்தியன், பாண்டிச்சேரியன். ஸோ மக்களே அவ்வளோதானே. சால்ட்டு, பெப்பர், உப்பு, மிளகு அதெல்லாம் போட்டுட்டுனாக்கா இந்த பிட்சா வந்து நாங்கள் வந்து 15 நிமிஷம் வந்து ஓவனில் விட்டு வெளில எடுக்கிறோம். ஸோ தலைவர் வந்து சால்ட் ஆட் பண்ணுறாரு. நிறைய போடாதரா. அப்புறம் பெப்பரை அது ஓப்பன் பண்ணு. என்னடா ஓகே. ஸோ இப்போ வந்து தமிழ்ல தெரியல. பார்டர்லாம் வந்து மடிச்சு விட போற. பார்டர்லாம் மடிச்சு விட போறியா? ஆமா. ஓகே, அது தமிழ் இல்லை, இங்கிலீஷ் பார்டர். சரி, அப்போ பார்டர்லாம் மடிச்சுட்டு அழகா எடுத்து உள்ள விட்டுருவியா? ஓவன்ல. ஓவன்ல ஓவன் இங்கிலீஷ்லயா தமிழ்லையா? இங்கிலீஷ்ல தான்டா ஓவன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட இதுல வந்து ஓவன்ல வச்சிடலாம். Tu peux l'ouvrir? C'est bon. Vas-y. அவ்வளோதான் மக்களே, 200 டிகிரியில் 15 நிமிஷம் பிட்சா ரெடி ஆகிட்டோன்னு வந்து பார்க்கலாம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பை பாய். ஸோ மக்களே, நம்ம கூட யார் வந்துக்கிறா இன்னைக்கு? நீலா. நீலா என்ன சொல்லணும்? வணக்கம் மக்களே. வணக்கம். இன்னைக்கு சாயங்காலம் மாலை வணக்கம். மாலை வணக்கம் மக்களே. மாலை வணக்கம் மக்களே. இப்போ வந்து ரயான் பிஸா செஞ்சோம். இப்போ வந்து நிலா ரெடி பண்ண போறாங்க. நிலா, நான் வந்து இது வந்து உனக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சு தரேன். நீ வந்து ஒரு சின்ன குழந்தைன்றதுனால உனக்கு நான் ஓப்பன் பண்ணி இது பண்ணி தரேன். நீ வந்து அதுக்கப்புறம் இன்கிரியன்ட்லாம் ஆட் பண்றியா? சரி, நீ என்ன பண்ண போற இதுல வந்து? அவன் வந்து போர்க்கு பண்ணிட்டான். நீ என்ன போட போற இதுல? போர்க்கும் இதுவும் பண்ணிட்டான். நான் ஒன்று சொல்லிட்டேன், சிக்கன் பண்றியா? அதுக்கு முன்னாடி வந்து நீ எப்படி ஸ்டார்ட் பண்ண போற உன்னோட இதுவை? crème fraîche ou sauce tomate? Sauce tomate, இந்த பாஸ். நீயும் அதுல வந்து இது பண்ணுவியா? வஜி பண்ணு. s'il te plaît, merci. En fait, டப்புன்னு பண்ணணும் சுவா. வாலா. ஏன்னா மாவு வந்து sinon après elle va devenir trop ce sera trop facile à enlever. நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சோம்ல. ஸோ மக்களே, இந்த மாதிரி மாவுலாம் வாங்கிட்டீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தீங்கன்னா டப்புன்னு செஞ்சிருங்க, ஓகேவா? இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு மாரி வள குழன்னு ஆயிடும். ஓகே ஓகே, அது பஸ். அதனால வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டொமேட்டோ சாஸ் வந்து பிட்சாக்குன்னே விற்கும். அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சன் பண்ண ரெடிமேடு டொமேட்டோ சாஸ். அது கூட வந்து டொமேட்டோ, ஆனியன், பாசில் எல்லாமே சேர்த்து. Vas-y, coupe. Non, c'est bon? Pas beau. Lui. Vas-y. ஸோ நிலா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வந்து இது பண்ணினுக்கிறாங்க, ரெடி பண்ணினுக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒமோஜனாக பண்ணல. ஒமோஜனாக தான் வந்து ஒரு 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 ஷேப்பாக அவங்க வந்து இது பண்ணாமல் எங்கே பார்த்தாலும் போட்டுனுக்கிறேன். சித்ரோ நிறையா சோஸ் தான் நான் பண்ணிட்டேன் மிச்சத்தை. அப்புறம் வந்து பிட்சா வந்து என்ன ஆகிடும்னாக்கா சொதன்னு ஆகிடும். நம்ம ஓவனில் விட்டு எடுத்தோன்னு வச்சுக்கேன், இதுவே அதிகம், ஓகேவா? அதுக்கப்புறம் சிக்கன். ஸோ மக்களே, சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி விற்பாங்க. அதனால வந்து அது வந்து இது பண்ணிக்கலாம். இதேமாரி வந்து போர்க்லேயும் இருக்குது, அதுலேயும் இருக்குது. இது வந்து போர்க் தான் நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, இது வந்து போர்க் தான். ஏன்னா சிக்கன் வந்து நாங்கள் வந்து கீஷ் லோரனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். அதனால வந்து இதுவும் வந்து போர்க் தான்.
இந்த மாதிரி ஊந்துருச்சு, பரவாயில்ல விடு. பாக்கெட்டில் தான் இருக்குது, கவலைப்படாது. கேட்க விட்டியா? ஓகே சா, நீ அழகாக பிச்சு பிச்சு போடுறியா, அதில் நான் வந்து கீழே வந்து எடுத்து வைக்கிறேன் மேலே. Il n'y a rien qui est tombé? Non. Ok. Ah, c'est trop grand. Oui, நம்ம வெட்டி தானே சாப்பிட போகிறோம். Mais là, quand même, c'est un peu gros, là. இத்தாலியிலலாம் இப்படி தான் போடுவாங்க. நீ இத்தாலி போய்க்கிறியா? Non. நான் போய்க்கிறேன், அங்கெல்லாம் வந்து இப்படி தான் செய்வாங்க. Puisqu'ils préparent les pizzas devant vous en Italie? Oui. Ah bon? Oui. Quand tu vas à Naples et tout, c'est comme ça qu'ils font. C'est comme dans les trucs au Japon. Ok. Et voilà. Après mozza? Oui. Allez, oui. vas-y, mozza போடு. அழகா போடு. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா? எனக்கும் ஆசை தானே. நீ உண்டி. ஸோ மக்களே, மொஜ்ஜா போட்டால் தான் மக்களே பிட்ஸா. ரயன் வந்து அமெரிக்கன் பிட்ஸா ரெடி பண்ணானா, ஆனால் ஒரிஜினல் பிட்ஸாலாம் பார்த்தீங்கன்னா சீஸுனாக்கா மொஜ்ஜா தான். ஓகே, ஸோ இதில் மொஜ்ஜா ஃபுல் அண்ட் ஃபுல் சிபம் ஏன்னா இன்னொரு பிட்ஸாக்கும் போட்டுக்கலாம். ஷார்ட் தான் பிச்சேதா, இதில் வந்து கொஞ்சம் சேதாரம் ஆட் பண்ணிக்கலாம். C'est bon, stop. Ok. Peu de sel? Pas beaucoup, un petit peu. C'est tout? Rajoute. Allez, vas-y. Black pepper, மக்களே. Vas-y, montre-nous. ஸோ மக்களே, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லிக்கினே இருப்போம். ஓகேவா? கண்டிப்பா இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏன்டா எப்ப பார்த்தாலும் சோத்தையே போட்டுனுக்கிறேன், பிடிக்கும் நின்னுக்கிறேன்னாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, 15 நிமிஷத்துல அது வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிட்ஸா வந்து ஓவன்ல விடுறோம். அதுக்குள்ள வந்து நம்ம வந்து நம்மளோட கீஷ் லோரன் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கீஷ் லோரனுக்கு வந்து நம்ம வந்து சாட்டே பண்ண சிக்கன் மீட்டும் வெங்காயமும் வந்து ரெடி பண்ணிட்டு அழகாக இப்படி வந்து இதுள்ள போட்டு எல்லாரும் வந்து எல்லாத்தையும் வந்து இது மிக்ஸ் பண்ணலாம். அது கூட வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12% கொழுப்பு இருக்குது, இது வந்து 30%. அதனால வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து கட்டியாக வேணுன்றதுனால இந்த சின்னதை வந்து வச்சுட்டு நம்ம வந்து நல்லா திக்காக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை இது யூஸ் பண்ணிக்கலாம். எது எடுத்தாலும் உடனே எடுத்து வைங்க, அப்பதான் வந்து காப்ராவா இருக்காது. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட எக்கெல்லாம் வந்து அழகா உடைச்சி அதை ஊற்றலாம். நாலு எக்கு போடுறேன் நான், ஏன்னா கொஞ்சம் நல்லா மொத்தமாக வரும்ல. கொஞ்சம் லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் கையெல்லாம் ஈரமாக இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, tu peux t'approcher si tu veux, tu montres plus près. அவ்வளோதான் மக்களே. இப்போ எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து நம்மளோட கீஷ் லோரனுக்கு வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட காட்டினால, அதனால் வந்து அழகாக இந்த மாதிரி தாள் போட்டு அதுக்குன்னு வந்து ஒரு ஷீட் விற்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீட்சா தாள் மாரி வந்து பாட் ப்ரீஸே இல்லை ப்ரீஸே. அதனால் வந்து நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அந்த இது மாவை வந்து நம்ம வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அது பாருங்கள் இப்படி வந்துடும். எப்படி சூப்பராக இருக்குதுங்களா? நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா
ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணதை வந்து அதில் வந்து அழகாக ஊற்றிடலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அழகாக உப்பின்னு வந்துடும். அதனால் வந்து தேவையில்லாததெல்லாம் வந்து அழகாக அப்படி கையாலேயே நீங்கள் பண்ணிங்கனாக்களும் அழகாக வந்துடும். எல்லாத்தையும் எடுத்துடலாம். வாழா மக்களே, அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து அழகாக நம்மளோட இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து சைடில் வச்சுட்டு அடுத்த பீஸா வந்து ரெடி பண்ணலாம். இப்போ அது ஸோ மக்களே, நம்மளோட ஃபஸ்ட்டு பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து அழகாக வெளில எடுத்து எப்போதும் ஓவன்னாலே வந்து சுடும். அதனால் வந்து யாராக இருந்தாலும் வீட்டில் இருந்தால் பார்த்து செய்யுங்க. பார்க்குறாங்க மக்களே, ஃபஸ்ட்டு பீஸா இஸ் ரெடி. நம்ம வந்து இப்போ வந்து அடுத்த பீஸா வந்து ஓவனில் விட்டுடலாம். பசி. ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச பீஸா செஞ்சாங்க. இப்போ வந்து நான் வந்து எனக்கும் நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கும் ஆன பீஸா ஒன்று ரெடி பண்ணுறேன். ஓகேவா? எப்போதுமே நம்ம வந்து ரெடிமேட் மாவு தான். ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் எப்படி பீஸா மாவு செய்யறதுன்னு சொல்லித்தரேன். நிறைய வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் இருக்குது. அதனால் வந்து நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க. அதனால் வந்து இந்த தடவை வந்து நம்ம வந்து டொமேட்டோ பேஸ் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீமில் செய்கிறோம். லைட்டான கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். கிட்ட எடுத்துட்டு வாடா. உங்கள் ஊரில் இது கொஞ்சம் மாடான்னு கேட்குறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஆனால் எங்களுக்கு இதாங்க கொஞ்சம். அதனால் வந்து இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அது கூட வந்து அதுக்கு முன்னாடி வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பட்டர் சிக்கன் இங்கே வந்து நிறைய விற்கும் ரெடிமேடாகவே. அதனால நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா கொஞ்சம் பட்டர் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் பிட்சாவில். மக்களே, உண்மையை சொல்லணுன்னாக்கா இதான் ஃபஸ்ட் டைம் நான் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து சாப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா. நல்லா இல்லைனாக்கா இதை பண்ணாதீங்கடான்னு சொல்கிறேன். ஓகேவா? நிறையா போடலாம். அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து பிட்சாவில் வந்து அந்த சுற்றிக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நானும் சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த தடவை வந்து சாப்பிட்ற மாரி ரெடி பண்ணிக்கலாம். அது கூட வந்து நம்ம வந்து சொன்ன மாரி மீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கனை வந்து முழுக்க ரயான் எடுத்துக்கினாரு. நம்ம வந்து ரொம்பலாம் ஓப்பன் பண்ணல. பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒன்று அவ்வளோதான் மக்களே. இதில் வந்து நம்ம வந்து செதார், அது கூட வந்து எனக்கு வந்து ஆலிவ் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து லைட்டாக ஆலிவ், அது கூட வந்து கொஞ்சம் வந்து செதார் ஆட் பண்ணிக்கலாம். மொசரலா அப்புறம் செதார், அவ்வளோதான். ரொம்ப முக்கியம் வந்து இந்த ஒரிகம் இத்தாலியில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பிட்சாவுக்கு வந்து அதை போட்டுக்கலாம். அப்போ தான் பிட்சா ஸ்மெல்லு வந்து வரும். அது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, ட்ரை பண்ண கொத்தமல்லி. அவ்வளோதான் மக்களே. ஓகே மக்களே, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஓகே, என்ன சிக்கன், ஏதோ ஒரு சிக்கனுங்க, அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்மளோட ரெண்டாவது பீட்சா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, என் கண்ணாடி பாருங்க. நம்மளோட ரெண்டாவது பீட்சா செம்மையாக வந்து இதுங்க. அதை வந்து அப்படியே வெளில எடுத்து டேபிள் வைக்கிறோம். இன்னும் ஒரு பீட்சா, அப்புறம் அது ரெடி ஆயிடுச்சுனாக்கா ஃப்ரீயாக சாப்பிட்றலாம். இங்கே பாருங்க மக்களே, சீசி ஆஸ் குக். ஸோ மக்களே, நம்மளோட மூணாவது பீட்சா வந்து உள்ள விட போகிறோம். ஃபில்ம் எல்லாம் தேவையா
நம்மளுடைய கீஷ் லோரன் பார்த்தீங்கன்னாக்கா அடியில் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட அது பிஸாவை உள்ள வாங்க, அவ்வளோதாங்க. ஓகே மக்களே, நம்ம பிஸாலாம் ரெடி. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக செமையாக வந்துக்குது மக்களே. எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து 6 பீசஸை கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து வீடு இல்லை, வீடு. இது வந்து பாண்டிச்சேரி ஸ்லாங் இல்லை, வீடு சாப்பாடு அந்த மாரிலாம் பேசுறதுலாம் இல்லை. பாண்டிச்சேரிக்குன்னே ஒரு தனி ஸ்லாங் இருக்குது. அதை தான் நானும் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். ஃப்ரெஞ்சுலேயும் தமிழ்லையும் எப்படி மேனேஜ் பண்ணிடுது. அதனால் வந்து ஃப்ரெஞ்ச் பேசி நிறைய பழகிடுச்சா. அதனால் வந்து உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு பாருங்க மக்களே, தமிழ்லாம் பேசுகிறேன். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோலாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிட்ஸாக்குன்னு வந்து ஸ்பெஷல் ஆயிலு, ஸ்பைசி பிட்ஸா ஆயில், ஓகேவா. அதில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னாக்கா வந்து எனக்கு தெரில உங்களுக்கு ஒழுங்காக தெரியுதானே. அதில் வந்து நிறைய இன்க்ரீடியண்ட்டு, காஞ்ச மிளகா, அது இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அழகாக வந்து நம்ம எல்லா பிட்ஸாலையும் வந்து அழகாக அது ஊற்றுறோம். ஏன்னா நம்மளாம் வந்து இந்தியன்ஸ் இல்லை, ஸ்பைசியாக சாப்பிட்டா தானே நம்மளுக்கு பிடிக்கும். அதனால் நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நிறைய அப்படியே அள்ளி தூவி விட்டு அழகாக சாப்பிட்லாம். மக்களே, என்னோட கீஷ் லோரன் பாருங்கள். கீஷ் லோரன் வந்து இதுதான் கீஷ் லோரனு. இதெல்லாம் ஒரு கீஷ் லோரனடா, முட்டை ஆம்லேட் மாரி. உங்களுக்கு நான் ஒழுங்காக காட்டுறேன், சுடுது. ஏன்னா இப்போ தான் வந்து ஆம்லேட் எடுத்தேன். இதான் மக்களே கீஷ் லோரன். பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹோம் மேடு கீஷ் லோரன் பாருங்கள் எப்படி சூப்பராக. இதெல்லாம் வந்து நடுவில் வந்து நம்ம வந்து க்ரீமு அது இதெல்லாம் போட்டு நீங்களும் ஊரில் ட்ரை பண்ணுங்க அழகாக. இன்னொரு நாள் வந்து இது இல்லை, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு அழகாக வந்து கொடுக்குறேன். அதில் நீங்களே வீட்டில் வந்து அந்த மாரி மாவு ரெடி பண்ணிட்டு வெறும் ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் நான் முட்டை, ஃப்ரெஷ் க்ரீமு, 4 இன்க்ரீடியன்ட் தான். முட்டை, ஃப்ரெஷ் க்ரீமு, உங்களுக்கு பிடிச்ச மீட் அதில் போட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நொறுக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அந்த மாவு மேலே ஊற்றிட்டு ஓவனில் விட்டு எடுத்திங்கன்னா வந்து கீஷ் லோரன் ரெடி. ஓகே மக்களே, இப்போ வந்து டேஸ்டிங்க்கு போகலாம் மக்களே, டேஸ்டிங்க்கு போகலாம். ஓகே, ஸோ மக்களே இப்போ வந்து டேஸ்டிங்க்கு போகிறோம். யார் ஃபர்ஸ்ட் கொமோசே பண்ணுற, நீயா? அப்போ நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, ஓகேவா? சரி, நான் பிடிச்சிக்கிறேன், நீ சாப்பிடு. நீ செஞ்சது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்குதுன்னு சொல்லுவ. இப்போ நிலா வந்து டேஸ்ட் பண்ணுவா, உனிதா அவ நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்ற, பார்க்கலாமா? ஓகே நிலா, tu prends son pizza à lui? Vas-y, tu goûtes, tu dis la vérité, hein? Je vais dire la vérité. Rien que la vérité. உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டோம்ல. La vérité, la rien que la vérité, la vérité. vérité. ஓகே சாப்பிடு. vas-y. என்னடி ஃபர்ஸ்ட் சும்மா கடிச்சு அதுக்குள்ளே மாண்டி ஆட்டுற, நல்லா இருக்குதா? சரி ஓகே, அப்போ நானும் ட்ரை பண்ணுறேன் அப்புறமா. அப்போ ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பிஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால வந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டு இது சொல்கிறோம் இல்லை, ஓகேவா? எல்லாமே ஓகேவா? ஓகே மக்களே, சரி மக்கள், அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. ஸோ மக்களே, ஃபைனலாக வந்து நம்மளோட எண்டிங் வீடியோக்கு வந்துட்டோம். நானும் வந்து உங்களுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா கீஷ் லோரன் சாப்பிட்றேன். ஏன்னா இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுறேன். எப்போதும் வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். காலையில் வேலைக்கு போகும்போது அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால நான் வந்து வீட்டில் செஞ்சதுனால ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி வந்துக்குதுன்னு. பாருங்க மக்களே, அவ்வளோதான் மக்களே, ஓகேவா? அதனால் வந்து நான் இதை டேஸ்ட் பண்ணுறேன். உப்பு, காரம், franchement on sent rien du tout. மக்களே சூப்பராக வந்து இது மக்களே, நீங்களும் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்போதுமே வந்து நிறைய பேர் வந்து சும்மா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், செம்மையாக வந்துக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே மக்களே, ஆண்டஸ் வ்ளாக்ல தான் ஆண்டனி.
ஹோம் சீரீஸ் கிச்சன்லேருந்து நாங்கள் வந்து இன்னைக்கு வெளிப்படுறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. ஓகேவா? பாய் பாய் மக்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பாய் பாய். Ant Taste.